லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ திரைப்படம் முதல் நாளிலேயே 148.5 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்ததாக விளம்பரம் வெளியிட்டு இந்திய திரை உலகை மிரள வைத்தார் தயாரிப்பாளர் லலித் குமார். காரணம், லியோவை விட 4000 திரையரங்குகளுக்கும் அதிகமாக திரையிடப்பட்ட ஷாருக் கானின் பத்தான் படம் கூட முதல் நாள் 104 கோடி மட்டுமே வசூலித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. அது எப்படி திமிங்கலம்? வெளியிட்ட திரையரங்குகளின் எண்ணிக்கைக்கும் வசூலுக்கும் முரண்பாடாக உள்ளதே என்று எல்லோரும் கேள்வி எழுப்பினர். ஆனாலும் முதலில் சொன்ன வசூல் கணக்கை அடுத்தடுத்த நாட்களிலும் அதிகப்படுத்திய லியோ தயாரிப்பாளர் லலித் குமார் 4 நாட்களில் 405.5 கோடி என்றும் 7 நாட்களில் 461 கோடி என்றும் 12 நாட்களில் 540 கோடி என்றும் ஒட்டுமொத்தமாக 600 கோடி என்றும் விதவிதமாக போஸ்டர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனை தங்கள் நாயகனின் சாதனையாக இன்று வரை விஜய் ரசிகர்கள் மற்ற நாயகர்களின் படங்கள் இந்த அளவுக்கு வசூலிக்கவில்லை என்று கேலி செய்து வந்தனர். இந்த நிலையில் லியோ படம் தியேட்டரில் மொத்தமே 160 கோடியை 50 லட்சம் மட்டுமே வசூலித்ததாக வருமான வரித்துறையிடம் கணக்கு தாக்கல் செய்திருக்கிறார் லியோ படத்தின் தயாரிப்பாளர் லலித் குமார். அப்படி என்றால் 400 கோடி கணக்கு எல்லாம் எப்படி வந்தது என்று கேட்கும் அப்பாவி ரசிகர்களுக்கு லியோ டிஜிட்டல் உரிமத்தை 124 கோடி ரூபாய்க்கும், ஆடியோ உரிமையை 24 கோடிக்கும், ஹிந்தி உரிமத்தை 24 கோடிக்கும், தென்னிந்திய சேட்டலைட் உரிமையை 72 கோடி ரூபாய்க்கும் விற்றதால் ஒட்டுமொத்தமாக 404 கோடியை 56 லட்சம் ரூபாய் வந்திருப்பதாகவும் லலித் குமார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதனை மறைத்துத்தான் லியோ 600 கோடி ரூபாய் வசூல் என்று விளம்பரப்படுத்தி லலித் லியோவுக்கு வெற்றி விழா நடத்தியிருப்பதாக மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். இதனை நினைவூட்டும் விதமாக ரஜினியின் கூலி திரைப்படம் 4 நாட்களில் 404 கோடி பிளஸ் என்று பதிலடியாக விளம்பரப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவரம் அறிந்த ரஜினி ரசிகர்கள் கூலி 404 கோடி பிளஸ் ஓவர்டேக் ஒட்டுமொத்தமாகவே என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இனி கூலி படம் உண்மையிலேயே எவ்வளவு வசூல் என்பது அந்த படத்தின் தயாரிப்பாளர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது வெளிச்சத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.